பெரிட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவோம். 4 வருஷம் நல்லா பண்ணாது. ஒரே வருஷத்துல 4 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வரும். எப்பயுமே வந்து ஒரு லீனியர் ரிட்டர்ன்ஸ் இருக்கவே லீனியர்னா என்ன? மேலேயே போயிட்டு இருக்காது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவோம், எளிய மக்கள்லாம் எஸ்ஐபி மூலமாக பண்ணும்போது யூ வில் கெட் த ஆவரேஜ். அதிக விலைக்கு வாங்க மாட்டீங்க, கம்மியான விலைக்கு வாங்க மாட்டீங்க. 12 ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க, 8 ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க. யூ வில் கெட் அன் ஆவரேஜ் ஆஃப் 10. லா ஆஃப் ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் லீனியராகவே இருக்கவே இருக்காது. எக்ஸப்ட் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் மார்க்கெட்டு 2020 டிசம்பர்லேருந்து 23 வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. அதை தவிர மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஒரு வாலட்டைலாக இருக்கும், ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸே இருக்காது. பட் 4th இயரில் எல்லா ரிட்டர்ன்ஸும் வரும். எல்லா பல்க் ஆஃப் த ரிட்டர்ன்ஸும் 1 இயர் வரும். ஆனால் குக்கரில் சாத்தை வச்சுட்டு சும்மா திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேகாது. ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டிங் ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே பழைய வழியில் சொல்லியிருக்கோம். 7 வருஷத்தில் எஸ்ஐபியில் பணத்தை விட்டவங்க நீங்கள் ஆளே காமிக்க முடியாதுன்னு சொன்னோம். ஸோ இது மினிமம் இன்வெஸ்டிங்கே 7-10 இயர்ஸ் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும்.